ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு உளுந்து களி தாங்க பார்க்க போறோம். நார்மலா கருப்பு உளுந்து களி செய்யற மாதிரி இல்லாம இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலா நல்ல டேஸ்டா செய்ய போறேங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். கருப்பு உளுந்துல அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதே போல நம்ம இன்னைக்கு சேர்க்க போற பொருட்கள்ல டபுள் மடங்குல பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கண்டிப்பா இந்த மெத்தட்ல கருப்பு உளுந்து களியை செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களும் கருப்புளுந்து களியை எடுத்துக்கிறனால கை கால் வலி, மூட்டு வலி எல்லாம் இல்லாம நல்ல ஹெல்த்தியா நம்ம இருக்கலாம். ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா இது போல கருப்புளுந்து களியை ட்ரை பண்ணுங்க. கருப்புளுந்து களிக்கு பவுடர் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு ட்ரையான பேன்ல 250 கிராம் அளவுக்கு கருப்புளுந்து சேர்த்துக்கிறேன். நான் முழு கருப்புளுந்து ஆட் பண்ணிருக்கேங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருப்புளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கருப்புளுந்து ரத்த சோகை வராம தடுக்கிறதுக்கும் பெண்களுக்கு இடுப்பு வலி வராம இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பாருங்க, கருப்புளுந்தை நல்லா வறுத்துட்டேன். கையில எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா சுல்லுன்னு இருக்கணும், நல்லா சூடேறி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை நான் தனியா வெளியே எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப அதே பேன்ல 100 கிராம் அளவுக்கு பூங்கார அரிசி சேர்த்துக்கிறேங்க. பூங்கார அரிசிங்கிறது பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். கர்ப்ப காலத்திலயும் மாதவிடாய் காலத்திலயும் இந்த பூங்கார அரிசியை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சொல்யூஷன் கொடுக்குங்க. கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் பூங்கார அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா சுகப்பிரசவம் நடக்குங்க. இப்ப பூங்கார அரிசியையும் நல்லா வறுத்துட்டேன். இதையும் நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப அதே பேன்ல 100 கிராம் அளவுக்கு கருங்குருவை அரிசி சேர்த்துக்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க. இதய சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படாம தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, இந்த அரிசியையும் நல்லா வறுத்துட்டேன். இதையும் தனியா ஒரு பிளேட்டுக்கு நான் மாத்திக்கிறேன். இருக்கட்டும். 100 கிராம் அளவு காட்டு யானம் அரிசி சேர்த்துக்கலாங்க. இது எலும்புகளை சீராக்கி ரத்த சக்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாத்தையுமே மீடியம் ஃபிளேம்லயே வச்சு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. இப்ப காட்டு யானம் அரிசியும் வறுத்துட்டேன், வெளியே எடுத்துடலாம். இதோடவே 100 கிராம் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி சேர்த்துக்கலாங்க. அந்த காலத்துல மாப்பிள்ளைகளுக்கு மட்டுமே அதிகமா கொடுத்த மாப்பிள்ளை சம்பா அரிசி. இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்ப மாப்பிள்ளை சம்பா அரிசியையும் நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டேன். அதையும் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இதோடவே 100 கிராம் அளவுக்கு குள்ளக்கார அரிசியையும் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். குள்ளக்கார அரிசி மலச்சிக்கலை போக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம குடல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கொடுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேன். இப்ப குள்ளக்கார அரிசியும் நல்லா வறுத்துட்டேன், வெளியே எடுத்துக்கிறேன். இதோட நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கேன்சர் வராம பாத்துக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ற கருப்பு கவுனி அரிசி 100 கிராம் சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். பாருங்க, கருப்பு கவுனி அரிசியையும் நல்லா வறுத்துட்டேன், வெளியே எடுத்துட்டு இதோடவே 100 கிராம் அளவு பச்சரிசி சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம், வெளியே எடுத்துடலாம். இதோட 100 கிராம் பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம், வாசம் வர மாதிரி. பாசிப்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு, வெளியே எடுத்துடலாங்க. இதோடவே வாசனைக்காக 30 கிராம் சுக்கு, 5 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்துட்டு வெளியே எடுத்துடலாம். இது எல்லாத்தையுமே நான் மெஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டேங்க. நீங்க வேணும்னா மிக்சியில சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். தனித்தனியாவும் அரைச்சுக்கலாம், இல்லைன்னா ஒட்டுக்கா போட்டு கூட அரைச்சுக்கலாம். நான் மெஷின்ல கொடுத்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த பவுடரை நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு வாரத்துல 3ல இருந்து 4 நாள் கஞ்சியாவோ இல்ல களியாவோ கிண்டி குடிக்கலாம். நான் இப்ப இந்த பவுடர்ல களி செய்யறது எப்படின்னு காமிக்கிறேங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொடியில 1 கப் அளவு பொடியை நான் தனியா எடுத்துக்கிறேன். அதே கப்ல 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். நல்லா தட்டிட்டு 1.5 கப் மெஷர் பண்ணி நான் பாத்திரத்துல சேர்த்துக்கிறேங்க. 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாங்க. இப்ப பாருங்க, வெல்லம் நல்லா முழுமையா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சு வந்த வெல்லத்தை நான் இன்னொரு அடிகனமான கடாயில வடிச்சு சேர்த்துக்கிறேன். நம்ம களிக்கின்றக்கு எதுவா இருக்கும். நல்லா கெட்டியா இருக்கிற கடாயை எடுத்துக்கோங்க. இப்ப கரைச்ச வெல்லத்திலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் அளவுக்கு கருப்புளுந்து பொடி சேர்த்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஸ்டார்டிங்ல கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க கலந்து விட நல்லா கட்டி இல்லாம கட்டி எல்லாம் உடைஞ்சு நல்லா களி ரெடியாக ஆரம்பிச்சிடும். பாருங்க, மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா கலந்துட்டு இருக்கேன். ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் கைவிடாம கலந்தீங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். பாருங்க, நமக்கு அப்படியே மெதுவா கெட்டி ஆகுது. இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கேன். நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்க, நல்லா கெட்டி ஆயிடுச்சு.
இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நெய் அதிகமா கூட சேர்த்துக்கலாங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நெய்க்கு பதிலா நீங்க நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். நல்லா நான் ஒரு டேஸ்ட்டுக்காக குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடணுங்கிறதுக்காக நெய் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஆனா நல்லெண்ணெய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னுமே ஹெல்த்தியா இருக்கும். இப்ப நெய்யையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். பாருங்க, இந்த மாதிரி கரண்டியில எடுத்து நமக்கு போடும் போது அப்படியே ஸ்லோவா விழுகணும். இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தீங்கன்னா களி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப அவ்வளவுதான், ஸ்டவ் அணைச்சிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே டேஸ்டியான உளுந்தங்களி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்கும். உளுந்தங்களி எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ற குழந்தைங்க கூட இந்த மாதிரி களி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. நம்ம சேர்த்திருக்கிற அரிசியில எல்லாமே செம்ம டேஸ்ட் கிடைக்கும். நம்ம நார்மலா செய்யற உளுந்து களி விட இந்த உளுந்தங்களி ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும், செம்ம ஹெல்த்தியாவும் இருக்கும். கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அரிசியோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.